ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5ல 8th தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். பட் அதுக்காக பார்க்காம விட்டுறக்கூடாது, தயவு செஞ்சு பாருங்க, அப்போதான் அது ஈஸி ஆகும் இது போடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஹெச் ஆஃப் எக்ஸ். ஹெச் ஆஃப் எக்ஸ்ங்கிறது 3x மைனஸ் 5. முடிஞ்சு போச்சா? அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணுவோம். எஃப் டாட் ஜி டாட் ஜி அப்படின்னாலே நான் என்ன போட்டுப்பேன்? ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுப்பேன். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை கம்பேர் பண்ணுவேன். கம்பேர் பண்ணும்போது இது பார்க்கறதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? எக்ஸ் மைனஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டுக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு அப்படின்னா ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ என்னோட எஃப் டாட் ஜி என்னவா மாறிடுச்சு? எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ஆ மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் ஹோலா எடுத்துக்கோங்க. எஃப் டாட் ஜி டாட் ஹெச். டாட் ஹெச் எப்படி எழுதிப்பேன்? ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிப்பேன். ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3x மைனஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை கம்பேர் பண்ணுவேன். எப்படி கம்பேர் பண்ணுவேன்? ஹெச் டாட் ஜி இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு நான் கண்டுபிடிச்சி வச்சதை இங்கே போடுவேன். நான் போன 2 சப்டிவிஷன்லையும் சொன்ன மாதிரி தான் இந்த கொஸ்டின்லையும் சொல்கிறேன். ஹெச் டாட் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு, இங்கே ஹெச் டாட் ஜி மட்டும் தான் இருக்கு, எக்ஸ் இல்லையே சார்னு கேட்கக்கூடாது. ஹெச் டாட் ஜினாலும் ஹெச் டாட் ஜி ஆஃப் எக்ஸ்னாலும் ஒன்று தான், ரைட்டா? ஓகே. இப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் என்ன இருக்கு? 3x மைனஸ் 5ன்னு இருக்கு. ஸோ அப்போ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் எக்ஸ் இருக்கிற இடத்துல 3x மைனஸ் 5ன்னு போட்டு மேலே ஒரு ஸ்கொயர் இருக்கு மைனஸ் 4ன்னு போட்டுப்பேன். ஓகே, இதுதான் கண்ணா என்னோட எஃப் டாட் ஜி ஆஃப் ஹெச்சோட ஆன்சர். ஸோ தனியாக எடுத்து எழுதிருங்க. இதுதான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணுவோம். ரைட் ஹேண்ட் சைடை சால்வ். ரைட் ஹேண்ட் சைடு என்ன? எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ஸோ இப்போ ஜி டாட் ஹெச்சை சால்வ் பண்ணலாமா? ஸோ டாட் ஹெச் எப்படி எழுதுவீங்க? ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவீங்க. ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன எழுதிப்பீங்க? ஹெச் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல 3x மைனஸ் 5ன்னு எழுதிப்பீங்க. கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை எது கூட கம்பேர் பண்ணுவீங்க? ஜி ஆஃப் எக்ஸ் கூட கம்பேர் பண்ணுவீங்க. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் எக்ஸ் இருக்கிற இடத்துல 3x மைனஸ் 5 இருக்கு. ஸோ அப்போ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் எக்ஸ் இருக்கிற இடத்துல 3x மைனஸ் 5ன்னு எழுதுவீங்க. ஓகே, ஸோ இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்தது ஸோ எஃப் டாட் ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதிக்கலாம்? எஃப் ஆஃப் ஜி டாட் ஹெச்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ ஜி டாட் ஹெச் இருக்கிற இடத்துல என்ன எழுதிக்கலாம்? நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது பார்க்கறதுக்கு எப்படி கண்ணா இருக்கு? ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணுவேன். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ x minus 4. So equal to x இருக்க வேண்டிய இடத்துல x 3x minus 5 the whole square இருக்கு. அப்ப equal to இந்த பக்கமும் x இருக்க வேண்டிய இடத்துல 3x minus 5 the whole square minus 4ன்னு எழுதிப்பேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஸோ எஃப் டாட் ஜி டாட் ஹெச்சோட ஆன்சர் 3x minus 5 the whole square minus 4. So இந்த ஆன்சரும் ஈக்குவல். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. முடிஞ்சதா ராஜா? கிளியரா இருக்கா? ஆனால் இந்த 8th சம் பார்க்கும்போது மட்டும் அட்ட ஸ்ட்ரெச்சில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோவில் ஈஸியாக டப்பு 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 டப்புன்னு போட்டுற முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.